அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், உங்கள் வழி எங்கள் வழி இல்லைப்பா, என் வழி உன் வழி இல்லை. உனக்கு எனக்கு எவ்வளோ டிவிஷன் இருக்குது, ஆனால் என்ன நீ பார்க்க முடியாது. உன் வழி வேறு, என் வழி வேறு. யாரெல்லாம் அந்த வழியில் போக கற்றுக்கிறீங்க? இயேசுவ வழி. நம்ம வழி வேறுங்க, தாறுமாறான வழி. ஆனால் இயேசுனுடைய வழி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற வழி. நீங்கள் அந்த சித்தத்தை நிறைவேற்றணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணோம்? இயேசுவோடு வரணும். அவர் வழியை கற்றுக்கொள்ளணும்னா என் வழி வேறு, உன் வழி வேறுப்பான்றார். யாரெல்லாம் அந்த வழியில் போய்ட்டு இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்றீங்க? பாவம் செய்துட்டு, அக்கிரமம் செய்துட்டு, துன்மார்க்கம் செய்துட்டு, அப்புறம் இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. கண்ணை முடின்னு போய் காவாயில் வந்து இயேசுவேன்னு காப்பாற்றுன்னு கத்துறது. கண் இருக்குதில்ல, அதை பார்த்து தானே போகணும். அதை விட்டுருவாங்க. அதை விட்டுட்டு இயேசுவேன்னு கூப்பிட்டா அவர் என்ன பண்ணுவார் சொல்லு? என் நினைவுகள் உன் நினைவுகள் இல்லை, உன் வழிகளும் என் வழிகள் என்றார். நம்ம என்ன வழியில் நடக்கிறோம், என்ன வழியில் போகிறோன்னு சொல்லி நம்ம முதல்ல ஆராய்ந்து அறிந்து பார்க்க வேணும். அப்படி பார்த்துட்டு போனால் தான் கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு நடத்துவார். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழிகளும் என் வழி இல்லைப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ அது கீழே ஒரு வசனம் சொல்லுவோம், 9ஆம் வசனம். அந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்களேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார் கேளுமா? இந்த வசனம் அவருக்கும் நமக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்களேன். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளும் பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளும் பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. வானத்துக்கும் பூமிக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்க. அதே போல் தான் ஏசப்பாவுக்கும் நமக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. வானத்தை போய்ட்டு பார்க்க முடியாது, இயேசுக்கிட்ட நம்ம போய் பார்க்கவும் முடியாது. ஆனால் நம்மளோட உறவாடுகிற ஒரு இயேசு. அவர் முகமுகமாக பேசுவார், வசனத்து மூலிமா பேசுவார், வார்த்தை மூலிமா பேசுவார், ஜெபத்து மூலிமா நம்மளோட உறவாடுவார். அதை பார்த்து அவர் சொல்கிறார், நீ என் நினைவுகள் உன் நினைவுகள் இல்லை. நீ ஏதோ தப்பான காரியத்தை பேசிட்டு செய்துட்டு என் மேலே குறை சொல்லாதுப்பா. என் வழி என்னவோ அந்த வழியில் நட. அப்போது என் வழிகள் உனக்கு சிறப்படும், என் வழிகளை நான் உறுதிப்படுத்துவேன் அப்படின்றார். யாரெல்லாம் இயேசுவில் நடக்க போகிறீங்க? எத்தனை நாள் தார்மான வழியில் நடந்திருக்கலாம். நம்ம ஏதோ தப்பில் போட்டு அதான் இயேசு தான் சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட குற்றப்படுத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்லப்பா. வானம் பூமிக்கு எவ்வளோ உயரமாகுது, அவ்வளோ உயர டிஃப்ரென்ஸ் நான் இருக்கிறேன். ஆனால் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன், நீ பயப்படாது. என் மகனே மகளே, இந்த வழியை பார்க்குற சகோதர சகோதரிகளே, ஆண்டவங்களை பார்த்தாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் இல்லை, உன் வழிகளும் என் வழிகள் இல்லைப்பா. நீ என் வழியில் பின்பற்றினா இன்னும் அநேக நேரங்கள், அநேக காலங்கள் ஜெபிக்கணும், ஒரு வசனத்தை கேட்கணும், வார்த்தை கேட்கணும். பூமி பார்க்கலாம் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அவர் உயரமாக இருக்கிறவர். கேட்டப்போதும் உடனடியே ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதை பெற்றுக்கொள்வது இல்லை. இயேசுக்கிட்ட உடனே போனால் போயிட முடியுமா? இயேசு பரிசுத்தம் உள்ளவர். நான் பரிசுத்தம் உள்ளவர், நீங்களும் பரிசுத்தம் ஆகணும்னு சொல்லிக்கிறா தவிர எண்ணத்தில் வர முடியாது. இயேசு அற்புதவர், அதிசயமானவர். உங்கள் வாழ்க்கை அதிசயமானு சொன்னால் அவர் வார்த்தை நினைவுகள் எல்லாம் இயேசு மேலே வைங்க. அவர் உங்கள் நினைவுகளை சிறப்பாக மாற்றி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேவனுடைய உங்களுக்கு பிரயோஜனமாகவும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமேன்.